பிடிக்குமா பார்க்கணும். அவருக்கு இதை செஞ்சா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்தா அவர் சொல்றாரு, சாகாம இந்த பூமியில உயிர் வாழ்ந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்றாரு. ஏன் ஆண்டவர்னு கேட்டா, எல்லாரையும் வந்து என்னுடைய பரிசுத்தவான்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் மூழ்கிட்டான். அவன் அந்த பெருமையில இருக்கிறான். அந்த பெருமையில இருக்கிறவன மூழ்கிற ஒரு ஆள் வந்தா அவன் எவ்வளவு அனுபவம் இருக்கும் அவனுக்கு. பாருங்க, இந்த உலகத்தை படிச்சு இவ்வளவு வருஷங்கள் ஆகுது, எவ்வளவு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் வரணும்னா சாவாம இருந்தாதான் முடியும். சாவாம இருந்தாதான் முடியும். அந்த சாவாம இருந்தா தான் இவன் பின்னாடி பண்ணுகிறான் பாரு எல்லா வேலையும். சாவாம இருந்தா என்ன ஆகும்? சாவாம இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வரும், ஜீவனுடைய வளர்ச்சி அதிகமா வரும், ஜீவனுடைய காரியங்கள் அதிகமா புரியும், ஜீவனுடைய வெளிச்சம் அதிகமா வரும். வந்துச்சுன்னா இவனை எதிர்த்து நிக்கும் போது இவனுடைய ராஜ்யம் தரமற்ற குனியும். அதான் சொல்றேன், உன் நண்பை யாருன்னு சொல்லு, உன் கேரக்டர் சொல்றேன், உன் எதிரின் யாருன்னு சொல்லு, உன் கெப்பாசிட்டி என்னன்னு சொல்றேன், உன் திறன், உன்னுடைய திறன், உன்னுடைய ஆற்றல் என்னன்னு சொல்றேன். அப்போ நான் எதிரி சூஸ் பண்ணிட்டேன். அவன் எப்படிப்பட்ட எதிரி? இவங்கலாம் பிசாசே போ, சாத்தானே போ அப்படின்னு வாங்க. நான் என்ன சொல்றேன், சாத்தானே வா என்கிட்ட மோதிப்பார் அப்படின்னு கூப்பிடுறேன். ஹலோ, ஒண்ணுமே புரியல உங்களுக்கு? வாடா, மரணத்தை தன்னுடைய மரணத்தினால ஜெயித்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய ஜீவன் எனக்குள்ள வந்திருக்குது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்குது. அதனால என்னுடைய மரணத்தை யார் முடிவு பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, நானே முடிவு பண்ண மாட்டேன், நீ தான் முடிவு பண்ணன்றாரு. அப்போ என் மரணத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன், யார் முடிவு பண்ண முடியாது. ஹலோ, நான் என் எதிரியை பார்த்துட்டேன் சொல்றான், தனி வருவேன்ல. அவன் இவனை விட பயங்கரமா இருப்பான் பாருங்க. அரவிந்த் சாமி நல்லா அழகா இல்ல? அவன் அழகா நல்லா பயங்கர செல்வாக்கு மிக்க ஒரு ஆளா இருப்பான், அறிவிலையும் பயங்கர ஜீனியஸ். இவன் வருவான் பாருங்க, ஜெயம் ரவி ஒரு போலீஸா வருவான், சாதாரண போலீஸா, ஒரு இதுல இருந்து ஒரு அடிமட்டத்துல இருந்து வருவான், என்ன மாதிரி கடையில இருந்து அடிமட்டத்துல இருந்து வருவான். அவன் இந்த உலகத்தையும் ஆண்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல இருப்பான் அரவிந்த் சாமி. அவன் கிட்ட போய் சாதாரணமான ஒரு IPS அதிகாரி மோதுவான், இன்டெலிஜென்ட். அவன் சொல்லுவான் ஒரு டைலாக், அவன் பணத்துக்கு பின்னாடி வர்றான், நான் குற்றத்துக்கு பின்னாடி வர்றேன். ஹலோ, அவன் பணத்துக்கு பின்னாடி ஓடுறதால அவனுக்கு தெரியாது அவன் என்னென்ன குற்றம் செய்து இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது யாரும் வரமாட்டாங்கன்னு அவன் நினைச்சுக்கிறான். நான் சொல்ற குற்றத்துக்கு பின்னாடி ஓடுறேன், நான் ஜீவனுக்கு பின்னாடி ஓடுறேன், நான் அறியாமைக்கு பின்னாடி ஓடுறேன். அப்போ என் காலு கீழே வரும், பணம் முட்டி போட வைப்பேன். உனினு இயேசுவின் நாமத்தினால ஆமென். உனினு யாருகிட்ட வந்து யாருகிட்ட வந்து யாருக்கு சீனை போட்டுக்கிறேன்? அதனால்தான் சொல்றாரு, சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு அது உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஆமென். நம்ம வீடியோ எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகும் போல வருங்காலத்துல. சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு அது உங்களுக்குள்ள வேலை செய்யும்.